வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பார்க்கும்போது கூட வண்டியிலிருந்து கீழே இறங்காம தண்ணிக்குள்ள போகாம வண்டியிலிருந்து கண்ணாடி கூட இறக்காம ஏசி வண்டியில உட்காந்துட்டு வாக்காளர் பெருமக்களை கேட்கறது ஒரே முதலமைச்சர் அம்மையா ஜெயலலிதா அவர்கள் தான். அப்படி கேட்டுதான் மக்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு கேட்டுட்டு போனாங்க. பிரச்சனைகள் எங்க கேட்டாங்க? இந்த பக்கம் வந்தாங்களா? இந்த ஏரியாலும் வெள்ளத்தால் பாதிப்பு இருந்தது இல்ல, தண்ணி தேங்கி நின்றுட்டு இருந்தது இல்ல, ஆனா யாருமே வரல. நான் கேட்கிறேன், துணை மேயர் பெஞ்சமின் எங்க இருக்காரு? அவர் வந்தாரா? யாராவது அதிமுக சார்பாக இந்த பக்கம் இந்த தேர்தல் தவிர்த்து வேற எந்த விஷயத்துக்காக இந்த பக்கம் வந்திருக்காங்களா? பிரச்சனைகள் என்ன இருக்குன்னு கேட்கறதுக்கு வந்திருக்காங்களா? யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க தலைவி எப்படி இருக்காங்களோ அப்படிதான் அவங்க இருப்பாங்க. அம்மையா ஜெயலலிதா அவர்கள் தான் பார்த்திருக்கோம், உடனே கொடநாடு போயிடுவாங்க. இப்போ இந்த தேர்தல் முடிச்சோட அடுத்த நாள் கொடநாடுக்கு போயிடுவாங்க. அதுக்காக இந்த முறை 19 ரிசல்ட் இருக்கு, மே 19 ரிசல்ட் இருக்கு. அம்மையா ஜெயலலிதா அவர்கள் இப்போ சூட்கேஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த முறை கொடநாடுக்கு போனாங்கன்னா அது பர்மனண்டாகவே கொடநாடுல இருக்க போறாங்க. அதுக்கப்புறம் இங்க வர போறது இல்ல. அடிக்கடி கொடநாடுக்கு போறோம்னு ஆசைப்படுறாங்க, போட்டுமே. நான் கேட்கிறேன், டாக்டர் கலைஞர் அவர்கள் இருக்கிறது ஒரு வீடு, அது வீடு கூட நான் இல்லாத நேரத்தில் அது கம்ப்ளீட் அந்த மருத்துவமனை ரீதியாக நீங்க பயன்படுத்தலாம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த கோபாலபுரம் வீட்டுல யார் வேணாலும் போலாம், யார் வேணாலும் வரலாம், அந்த பிரச்சனை கிடையாது. அம்மையா ஜெயலலிதா அவர்கள் எவ்வளவு பெரிய வீடு போலீஸ் கார்டன் வச்சிருக்கிறாங்க, அவ்வளவு ஏக்கர்ல சிறு வச்சிருக்கிறாங்க, 1200 ஏக்கர்ல கொடநாடுல வச்சிருக்காங்க. மக்களுக்காகவே நான் நம்ம அம்மையா ஜெயலலிதா அவர்கள் சொல்லும் போது மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கிட்டத்தட்ட 9000 கோடி கடன் இருக்கு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது ஏதாவது ப்ராப்பர்ட்டி வித்துட்டு மக்களுக்கு கொடுக்கலாம்ல? தமிழக அரசாங்கம் சார்பாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்கன்னா சொல்லி கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி வெறும் 500 கோடி தானே கொடுத்தாங்க. ஆனா இதே பகுதியில் மக்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும், பேப்பர்ல படிச்சிருக்கோம், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு மக்கள் அவதிப்படும் போது 1000 கோடி கொடுத்துட்டு ஒரு தியேட்டர் வாங்கி இருக்கிறாங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் சசிகலா அவர்களும். அந்த 1000 கோடியில மக்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஆசை வரல, கொடுக்கறதுக்கு மனசு வரணும். இங்க கொடுக்கறதுக்கு மனசு இல்ல, மக்கள் கிட்ட வாங்குறதுக்கு மட்டும்தான் மனசு இருக்கு. தாய்மார்களே, நம்ம எல்லாரும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். வீட்டுல பசங்க இருக்கும் போது பசங்களுக்கு ஒரு டம்ளர் பாலாக கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு நம்ம எல்லாரும் ஆசைப்படுவோம். ஆனா அதிமுக அரசாங்கத்துல மட்டும்தான் பால்ல கூட ஊழல் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு தண்ணி போட்டு